குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி கிட்ஸுக்கு நெத்திச்சுடி மேக் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதை எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது, வாங்க எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா MDF போர்டு. ஸோ கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 0.5 இன்ச் MDFங்க. ஸோ சைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜம்ப்ரிங்காக ஒரு பக்கம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே ஸ்டெட் மேக்கிங் வீடியோவில் ஜம்ப்ரிங்கோட எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக போட்டிருக்கேன். லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எடுத்திருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 8K ஐ ஷேப்புங்க. செராமிக் பேர்ல் எடுத்திருக்கேன். ஸோ பேர்லை வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயராக வைக்க போகிறோம். ஐ ஷேப் பார்த்திங்கன்னா 8K யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம B7000 க்ளூ தாங்க போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம லே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறுபடியும் B7000 ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதுலேயே க்ளாஸி ஃபினிஷில் 8K ஐ ஷேப் எடுத்து வைக்க போகிறேங்க. ஸோ வந்து இதையுமே நம்ம ஃப்ளார் மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் ஒரு ஆனுவல் டேக்காக ஸ்கூலுக்காக பண்ணி கொடுத்துருந்தேங்க. அடுத்த வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி நான் ஆர்டர்ஸ் எடுத்தேன் ஆனுவல் டேயில், அதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன், என்னென்ன வந்து இந்த நெத்திச்சுடி கூட பேர் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நடுவில் ஃபுல்லாகவே க்ளூ போட்டுக்கோங்க. அகைன் வந்துட்டு 4mm ரவுண்ட் எடுத்து நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நான் வந்து ஒரு 1 டே ஃபுல்லாகவே இதை விட்டுட்டேங்க ட்ரை ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அதை ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கியர் லாக்கு, தென் வந்து ஹூக்கு, கியர் ஒயர், தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேர்லில் தான் நான் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பேர்ல் வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. இது 4mm பீட்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு நோஸ் பில்லர் தேவைப்படுங்க. ஸோ கியர் வயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு தாராளமாக கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறேன்னா கியர் லாக் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஜம்ப்ரிங்கோட போட்டுட்டேங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அகைன் அந்த கியர் லாக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி வந்துடுங்க. நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம நோஸ் பில்லர் வச்சு அந்த கியர் லாக்கை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா போய் ப்ரெஸ் ஆகிக்கும். நம்மளுக்கு வந்து கழண்டே வராதுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பீட்ஸு கோக்கணுங்க. ஸோ எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் 4mm எடுத்திருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 5mm எடுத்து பண்ணலாங்க. இது 5mmலேயும் நான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னென்ன மாதிரி நான் சாம்பிள் பீஸ்லாம் பண்ணி காமிச்சேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் பீட்ஸ் ஒன்றுனா கோக்க போகிறேங்க. நான் ஒரு 17 பீட்ஸ் கோத்துக்கிட்டேங்க. என் பொண்ணோட நெத்தியில் வச்சு பார்த்துட்டு அளவெடுத்து தாங்க நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. என் குழந்தைங்கன்னா அவங்களோட ஏஜில் இருக்கிற சைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 17 பீட்ஸ் எடுத்து கோத்து கொடுத்தேங்க. நீங்கள் பெரியவங்க சைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட நெத்தியில் வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் அளவு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் செராமிக் பேர்ல் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, 8K ஐ ஷேப்பு. ஸோ அதுக்கு மேட்சிங்காக பேர்ல் கேட்டிருந்தாங்க. சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் டார்க் க்ரீன் கலருங்க. ஸோ அது கிளாஸி ஃபினிஷில் போடக்குள்ளே இன்னுமே அழகாக இருந்துச்சு. கிராமத்து நாட்டுப்புற பாட்டுக்காக இந்த செட்டை சூஸ் பண்ணியிருந்தாங்கங்க. நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்க்கு ரொம்பவே மதிப்பு கொடுத்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. ஸோ 17 பீட்ஸ் கோத்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து கியர் லாக்கை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா எட்ஜ் வரைக்கும் உள்ளார வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எஸ் ஹூக் நமக்கு விற்கிது, அதை வாங்கி நீங்கள் வந்து உள்ளார போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி கியர் லாக்குள்ளே விட்டு அகைன் எடுங்க. எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நோஸ் பில்லர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். நல்லா டைட் ஆகி நம்மளுக்கு வந்து லாக் ஆகிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வெளியவே கழண்டு வராது. ஸோ வந்து டான்ஸ் வந்து எவ்வளோ தூரம் குதிச்சு குழந்தைங்க ஆடினாலுமே இது எதுவுமே ஆகலைங்க. நல்லா நின்றுச்சு. அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட ரேட்டெல்லாம் கண்டிப்பாக கேட்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. பாய்.